ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் சரி வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தா, நாட்டில் வந்து நிறைய பேர் பொய் பேசுகிறாங்க. அதாவது வந்து பொய்னா பொய், இந்த வாய்க்கு தேவையில்லாத வரும் ஒரு பொய், தேவையில்லாத பொய் வருமா அந்தமாரி பொய் பேசுகிறவங்க, ஏமாற்றுபவர்கள், திருடுபவர்கள், இந்த ஒருத்தவங்களுக்கு ஜாலராக போகிறது, நான் பண்ணுற தப்பு இல்லைன்னு சாதிக்கிறாங்க. ஒரு இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிறது, இருக்குது இல்லாதன்னு சொல்கிறது. இவங்களெல்லாம் உண்மை கண்டுபிடிக்கணும்னாக்கா சிசிடிவி கேமரா விட இந்த இந்த போலீஸ் கண்டுபிடிப்பாங்க ஒரு, அதை விட அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் கண்டுபிடிப்பாங்க ஒரு, அங்கே கோர்ட்டில் வந்து ஆதரவு சாட்சியெலாம் வேணும் தான், இல்லைன்னு சொல்லலை, அதை கண்டுபிடிப்பாங்க. அதை விட முக்கியமாக கண்டுபிடிப்பு ஒன்று என்கிட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா கொஞ்சம் மணிக்கணக்கில் ஆகும். அதுக்கு தேவைன்னாக்க அதை இந்த நம்பரை பற்றி கூப்பிடுங்க. உங்களுக்கு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் நான் சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லை, ஒரு மனிதர் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் மதுவுக்கு அடிமையாகிறாங்க. அந்த மது வந்து கொஞ்சம் குடிக்காமல் கொஞ்சம் திருந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி ஒரு 3 சொல்லணும். அது எப்படி 10 நிமிஷம் சொன்னாலும் அரை மணி நேரம் ஆயிரும். அதை பற்றி சொன்னால் கண்டிப்பாக அந்த குடிக்கிறவங்க கூட திருந்ததுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த பொய் பேசுவது, ஏமாற்றுவது, திருடுவது குற்றம் அப்படின்னு நீங்கள் நினச்சினா மட்டும் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டிவி ப்ரோக்ராம், இன்ட்ரிக்கு, எந்த ஒரு மீட்டிங் நேருக்கு நேராக இருந்தாலும் சரி, நீயா நானும் சரி நிகழ்ச்சியில் பேசுவோம். அதை பற்றி பிரச்சனை. நானே முகத்தை பார்த்து பேசுகிறவன் தான். அதான் முகத்தைனாக்க உருவ சிலையை பார்த்து சிவபெருமான முன்னாலே இருந்தாலும் சரி, நான் நேராக முகத்தை பார்த்து பேசுவேன். நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா உண்மை இருக்கும் பட்சத்தில் நான் நேராக பார்த்து பேசுவேன். கடவுளை பார்த்து பொய் இருந்தால் நான் பேச மாட்டேன். அப்போ நம்ம வந்து பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு நினச்சா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லைனா வேண்டாம், விட்டுடலாம். அதை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுவேன். ஆனால் வந்து இன்றைக்கோ நான் சொல்கிறது மட்டும் கடைப்பிடிச்சிங்கன்னா, இன்றைக்கோ நாளைக்கோ நாளன்னைக்கோ பிறக்கிற குழந்தைங்க கூட 10 வயசு இல்லை 15 வயசு 20 வயசில் பொய் சொல்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ திருடுவதற்கோ அதிகமான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு நான் உறுதியாக வந்து சொல்கிறேன். நம்ம வந்து எல்லாருமே பொய் பேசுவோம். நான் மட்டும் யோகியம் சொல்ல முடியாது, ஏன்னா தவறுகள் செஞ்சுருப்பேன். ஆனால் அந்த தவறுகள் செஞ்சுருந்தாலும், ஏதாவது ஒரு பொய் பேசியிருந்தாலும், தவறுகள் செஞ்சுருந்தாலும் நான் யோசித்து பார்த்தா தான் என்னால் எந்த இடத்துல தப்பு செஞ்சுக்கிறேன்னு நான் கண்டுபிடிச்சி நான் சொல்ல முடியும். அது மாதிரி வந்து நம்ம அதிகமாக வந்து தவறுகள் செய்கிறாங்க. நம்ம இதை இப்படியே விட்டோம்னாக்கா, இப்போ சொன்ன மாதிரி இன்றைக்கோ நாளைக்கோ பிறகுற குழந்தைங்களாம் 10, 15 வயசு 20 வயசில் கெட்டு குடிச்சவராக போயிடும். எக்கச்சக்கமான பொய் பேசும். ஏகப்பட்ட திருடு போகணும், ஏகப்பட்ட கொலை, இந்த மாதிரி கற்பழிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஜாலரா கீழராலாம் போயிடும். நாடே நல்லா இருக்குது. இப்போயே நாடு நல்லா இல்லை, கெட்டு குடிச்சவராக போயிருந்தா இருக்குது. இந்த நாடுலாம் திருந்தணும், நாடு திருந்தணும், நாகரிகம் வளரணும், மக்கள் திருந்தணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பொய் பேசுவதை ஏமாற்றுவதை தவிர்ப்போம். அதை நிறுத்தணும், படிப்படியாக குறைக்கணும். இதெல்லாம் வந்து ரத்தத்திலே ஊறி போச்சுங்க. யாரும் வந்து நிறுத்தவே முடியாது. நீங்கள் எந்த அதிகாரி யார் வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கவுங்க நிறுத்தணும்னாக்க ஒரு வழிமுறை இருக்குது. அந்த வழிமுறைக்காக நான் நல்லா கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு நல்லா ஒரு கவிதை, ஒரு கேள்விகள் நிறைய வசனம்லாம் நிறைய எழுதியிருக்கிறேன். அதை பற்றி தான் நான் தெளிவாக நான் சொல்லணும்னா ஒரு மணிக்கணக்கில் ஆயிரும். நீங்கள் எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து மக்கள்லாம் வந்து பொய் பேசக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, திருந்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, நான் ஆசைப்பட்றேன். அதுமாரி நீங்கள் யாரும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இது கால் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் தெளிவாக என்னால் உங்களுக்கு தெளிவாக நான் தெளிவாக புரிய வச்சுருவேன். உங்களை இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல, லைக் பண்ணலாம் பரவாயில்ல, யாருன்னா ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பார்ப்போம். நன்றி, பாய், வணக்கம்.